பாத்தீங்கன்னா இப்போ உலகிலே முதன்முறையாக 3Dல அதாவது முப்பரிமாண தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை பாத்தீங்கன்னா படமாக எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. உலகிலே முதன்முறையாக முழு மூளையுமே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து சென்னை ஐஐடி வந்து வெளியிட்டு சாதனை படிச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து மூளையுடைய பாதி பகுதியை மட்டும்தான் இந்த மாதிரி 3D தொழில்நுட்பம் மூலமாக படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை ஐஐடி என்ன பண்ணிருக்காங்கன்னா முழு மூளையுமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல 5132 செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியக்கூடிய முப்பரிமாண படங்களானது சென்னை ஐஐடியால் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி துல்லியமான படங்களை வெளியிடுறதன் மூலமாக இப்போ எதிர்காலத்துல இந்த மூளை தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க, மனித மூளை தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க, இல்லைன்னா நோய்க்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கான ஆராய்ச்சி வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு இந்த படம் வந்து இந்த முப்பரிமாண படமானது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மூளை சார்ந்த நோய்கள் ஏற்படுது இல்லையா, சோ அதுக்கான சிகிச்சைகளை வந்து கண்டறிவதற்கு இந்த படமானது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வளர்ந்த நாடுகள்லாம் பாதி பகுதி மூளையுடைய பாதி பகுதியை வந்து துல்லியமாக 3D தொழில்நுட்பத்துல வந்து படம் எடுத்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதுக்கு பாத்தீங்கன்னா 15,000 கோடிக்கு வந்து செலவாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய மதிப்புல செலவாயிருக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு. சென்னை ஐஐடி பாத்தீங்கன்னா 115 கோடி செலவுல இந்த முப்பரிமாண தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை வந்து துல்லியமாக படம் எடுத்து வெளியிட்டிருக்கு.